வணக்கம். இதற்கு முந்தைய காணொலியில நான் சொல்லியிருந்த மாதிரியே நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவில் உள்ள சில முக்கியமான உள்ளடக்கங்களை எனக்கு புரிந்த வகையில் உங்களுக்கு புரியும் வகையில் இதை பற்றி விளக்கம் அளிக்கலாம் அப்படின்னு நான் விருப்பப்பட்டிருந்தேன். இன்னைக்கு நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2வது இடம்பெற்றுள்ள அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். நாங்கள் ஏற்கனவே சின்ன பின்னமாகி கிடக்கின்ற வீடை புதுப்பிச்சு வெள்ளை அடித்து பேட்ச் ஒர்க் செய்ய வந்த ஆட்கள் கிடையாது. நாங்க இப்படி சீர்கேடான நிலையில் இருக்கக்கூடிய இந்த வீட்டை இடிச்சு வாழ்வதற்கு ஏற்ற வகையில புதிதாக கட்டமைத்து நிம்மதியாக வாழ வழிவகை செய்ய வந்த புரட்சியாளர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அண்ணன் சீமான் இதுல வலியுறுத்துறாங்க. அவங்க இதுல சொல்லப்படுகின்ற பல காரியங்கள் வெறும் மாநில அதிகாரத்தால செய்ய முடியாது. அதாவது இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் ஆயிட்டாங்கன்னா அவர்கள் கொண்ட மாநில முதல்வர்ங்கிற அந்த ஒற்றை அதிகாரத்தை கொண்டு வச்சு இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வந்துட முடியாது. அதை நான் இதுல தெளிவா சொல்லிக்கிறேன். அவர் சொல்ல வருவதெல்லாம் இதுல ஒரு 75% மாற்றங்களை அவர் நான் ஒன்றிய அரசோடு இணைந்து போராடி பாடுபட்டு வலியுறுத்தி அதை இங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு நான் பெருமுயற்சி எடுப்பேன். மற்ற மாநிலங்களுக்கும் இதை புரிய வச்சு எல்லா மாநிலங்களும் அதை ஏற்றுக்கொள்ளும் வகையில அந்த மாநிலங்களோடு ஒரு இணக்க முறையை கொண்டு அந்த மாநிலங்களோடு கலந்து ஆலோசித்து அதை ஒன்றிய அரசுக்கு நாங்க வலியுறுத்தி மொத்தமா இந்த அரசியல் அமைப்பு மாற்றத்தை கொண்டு வருவேன். அதுக்காக நான் முதல்வராகும் போது என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அத்தனை முயற்சிகளையும் எடுப்பேன் அப்படிங்கிற அந்த தொனியில தான் இந்த தலைப்பின் கீழே அவர் தன்னுடைய திட்டத்தை தெளிவா விளக்குறாரு. முதலாவது பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு தனி தொகுதி அப்படிங்கிற ஒரு தலைப்புல என்ன சொல்ல வர்றாருன்னா, பெண்களுக்கு தனி தொகுதி தேர்தல் களத்துல ஒதுக்கப்படணும். ஏன்னா ஒரு கட்சி பெண் வேட்பாளர்களை நிறுத்தினா மற்ற இதர கட்சிகள் ஒரு 4 கட்சிகள் ஆண் வேட்பாளர்களை நிறுத்துது. அப்ப ஒரு 4-5 ஆண் வேட்பாளர்களோட ஒரு பெண் வேட்பாளர் களமாடுவதுங்கிறது இயற்கையிலேயே ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையை கட்டமைச்சிருது. அதோட இல்லாம பெண்களுக்கான உரிமைகளும் பறிக்கப்படுது. இப்ப நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் சரிபாதி பெண் வேட்பாளர்களை நிறுத்திடுறாங்க. ஆனா இது எல்லா கட்சியிலையும் இது கொடுக்கப்படுறது இல்ல. அப்போ நீங்க சரிசமமா தனி தொகுதி பிரிச்சுட்டீங்கன்னா அந்த கட்சிகளும் கட்டாயம் பெண் வேட்பாளர்களை களமிறக்கி தான் ஆகணும். அப்போ எல்லா கட்சிகளிலும் இருந்து பெண் வேட்பாளர்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைச்சிருது. அவர்களுக்கான உரிமை சீரா கிடைச்சிருது, சரிபாதியா கிடைச்சிருது. அப்படிங்கிற ஒரு 2 விதமான நோக்கத்திலையும் ஒரு ஆண் வேட்பாளர்களுக்கு மத்தியில ஒரு பெண் வேட்பாளர் தனித்து நின்று போராடுறது கொஞ்சம் கஷ்டம். அதே நேரத்துல இப்படி நிறுத்திட்டீங்கன்னா எல்லா தனி தொகுதின்னு ஒண்ணு உருவாக்கி சரிசமமா பெண் வேட்பாளர்களை எல்லா கட்சியும் நிறுத்துற மாதிரி ஒரு சட்டத்தை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா பெண்களுக்கான உரிமையும் தானாகவே சேர்ந்துரும். அப்படிங்கிற அடிப்படையில இதை நான் ஒன்றிய அரசை வலியுறுத்துவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 சட்டமன்றத்துக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா விடுதலை பெற்ற சுதந்திர இந்தியாவில் நாடாளுமன்றங்கள் உருவாக்கப்பட்டப்ப 30 கோடி மக்கள் தான் கிட்டத்தட்ட இருந்தாங்க. இந்த 30 கோடி மக்களுக்கு பிரதிநிதிகளாக 543 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் தொகை 148 கோடியை தொட்டிருக்கு. கிட்டத்தட்ட 4 மடங்கு மக்கள் தொகை பெரிய இருக்கு. அவ்வளவு 4 மடங்கு மக்கள் தொகை பெரிய இருக்கும் போதும் இந்த 543 நாடாளுமன்ற தொகுதி தான் ஒதுக்கப்பட்டு அதுக்கான பிரதிநிதிகளை நீங்க தேர்ந்தெடுத்து செயல்பட வைப்பீங்கன்னா அது பற்றாக்குறை, பணி சுமை, அவ்வளவு மக்கள் தொகைக்கு ஏற்ற விதத்துல பணிகளை மேற்கொள்ள முடியாது, சிரமம். அப்படிங்கிற அடிப்படையில இப்போதைய மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்றவாறு ஒரு 3 சட்டமன்றங்களை சேர்த்தாப்புல ஒரு நாடாளுமன்றமாக அறிவிச்சு அதுக்கான பிரதிநிதிகளை நிப்பாட்டி மக்கள் சேவை செய்யறதுக்கு நான் வலியுறுத்துவேன் அப்படிங்கிறதையும் இதுல சொல்லியிருக்கேன். முதல் குடிமகன் தான் நம்ம குடியரசுத் தலைவர். இவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அதாவது எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், இந்த மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்துதான் ஒரு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தங்களுடைய பணியை தொடரணுமோ அது மாதிரியே ஒரு இந்தியாவின் மொத்த அதிகாரத்தையும் கைக்குள்ள வச்சிருக்கதா சொல்லப்படுகின்ற அந்த குடியரசுத் தலைவரோட தேர்வும் மக்களால தான் தேர்ந்தெடுக்கணும். இவங்களெல்லாம் ஒரு பிரதமரை, ஒரு முதல்வரை மக்கள் வரிசையில நின்று ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்கன்னா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சிரமமும் இருக்க போறது இல்ல. ஏன்னா ஒன்றிய அரசானது இந்த குடியரசுத் தலைவரை நியமிக்கும் போது தங்களுக்கு சாதகமான அமைச்சர்களை வாக்களிக்க வச்சு தங்களுக்கு சாதகமான ஒரு தலைவரை ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி இல்ல ஒரு பொம்மை குடியரசுத் தலைவரா வச்சிருக்காங்க. தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள தலையாட்டிட்டு இருக்க ஒருவரையே வச்சிருக்காங்க. இதனால ஒரு பெரிய மாற்றங்களோ ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி முறைகளோ இல்ல கண்காணிக்க நேர்மையா அவங்க உட்கார்ந்து பிரதமரையோ முதல்வர்களையோ கண்காணிக்கிற இடத்துல அவங்க இல்ல. பிரதமர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தலையாட்டிட்டு அதுல கையெழுத்து போட்டு போகின்ற ஒரு ஆளாதான் அவங்க இருக்கிறாங்க. அதனால இவங்களையும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க முறையை கொண்டு வரணும் அப்படிங்கறத சொல்றாரு. இதேதான் மாநிலங்களவை உறுப்பினருக்கும் பாத்தீங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன செய்வாங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பாங்க. இவங்களும் மக்களை சந்திக்க தொடநடுங்கி போய், அதாவது ஏற்கனவே இது மாதிரி உறுப்பினர்களா இருக்கும்போது ஊழல் செஞ்சிருப்பாங்க. மக்களுக்கு இவங்க மேல அதிருப்தி இருக்கும். அப்ப நம்ம நின்னா ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே என்ன செய்வாங்கன்னா தங்களுக்கு தேவையான ஒரு கட்சியில போய் ஒட்டிக்கிட்டு அதோட நிழல்ல என்ன செய்வாங்கன்னா
அப்படின்னா இந்த மாதிரி மாநிலங்களவை தலைவராக மாறிடுவாங்க. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத இவர்கள் வந்து மக்களால் ஒதுக்கப்பட்டவர்கள். ஏன்னா அதுக்கு உதாரணமா நிறைய சொல்றாங்க. இப்போ அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஓட்டு வாங்காமலே இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். அவங்களுக்கு அந்த ஓட்டின் வலிமையும் மக்களின் வலியும் தெரிய போறதில்லை. இப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத இவர்களே அதுக்கப்புறம் ஒரு ஆட்சியை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கவிழ்க்கிற ஒரு அதிகாரத்தையும் கையில வச்சிருக்காங்கிறது ரொம்ப கொடுமையானது, முரணானது. அதனால இதையும் நான் வந்து நீக்கிறதுக்காக நான் வந்து ஒன்றிய அரசை வலியுறுத்துவேன், பாடுபடுவேன் அப்படிங்கிறதையும் இதுல சொல்லியிருக்கேன். இப்ப இதெல்லாம் வந்து எகத்தாளம் கிண்டல்லாம் பண்றவங்களுக்கு நாம ஒன்னும் சொல்லியே ஆகணும். இதை வந்து அந்த தேர்தல் வரைவு புத்தகத்திலே சொல்லியிருக்காரு. நேரு அவர்கள் முன்னாடி சட்டமன்றத்திலேயோ இல்லைன்னா இந்த அரசியல் சார்ந்த இதுல பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல் அமைப்பு சட்டங்கள் எல்லாம் நம்ம ஒன்றும் விரும்பி வந்து இதை கொண்டு வந்துடல, இங்க இருக்க பலரோட விருப்பத்தின் பேர்லயும் இதெல்லாம் நிறைவேற்றப்படல. இது பல சூழ்நிலைகளாலும் குறிப்பா வெள்ளையர்கள் விதித்த வரம்புகள் வரைமுறைகளை வந்து நாம கடைபிடிக்க வேண்டிய வந்த நிர்பந்தத்தினாலேயும் தான் இந்த மாதிரி அரசியல் அமைப்பு சட்டங்கள் வந்திருக்கு. அதாவது தலையிலத்தேன்னு நாம இதை வந்து பின்பற்ற வேண்டியது இருக்கு அப்படிங்கிற துணியில அவர் தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினதும் வந்து இதுல ஆதாரத்தோட குறிப்பிட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த அரசியலமைப்பு சட்டங்கள் வந்து எதுவுமே வந்து என்னதான் அரசியலமைப்பு சட்டத்துல மோப்புல இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாலும் அது உருவாக்கப்படும் போது 30 கோடி இந்திய மக்கள் இருந்தாங்கன்னா அவர்கள் எல்லாருடைய கருத்தின் அடிப்படையில இது தோற்றுவிக்கப்பட்டது கிடையாது. இது வந்து ஒரு ஒற்றையாட்சி தத்துவத்தோடு ஒரு அரசு கொடுங்கன்மையோடு செயல்படக்கூடிய நிலைமையில தான் இந்த அரசியலமைப்பு சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ மக்களையும் கவனத்துல வைக்காம எதையுமே கவனத்துல வைக்காம இயற்றப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நாம மாநிலங்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சி அவரவர்கள் மாநிலத்தின் தன்மைக்கேற்ப வாழும் மக்களின் இயல்புக்கேற்ப நிலப்பரப்பின் சூழ்நிலைக்கேற்ப சுற்றுச்சூழலுக்கேற்ப அரசியலமைப்பு சட்டங்களையும் நாம வந்து மாற்றுறதுக்கு எல்லா மாநிலங்களும் இணைஞ்சு ஒன்றிய அரசை வலியுறுத்தணும். அதுக்காக நம்ம முயற்சிகளை மேற்கொள்வேன் தான் அவர் இதுல கூறியிருக்காரு. இன்னும் இதோட சேர்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிஐ அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டங்கள் எல்லாம் வெளிப்படைத்தன்மை கொண்டு வருவேன். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டங்கள்ல வந்து சில பகுதிகளை பிரிவுகளை ஒன்றிய அரசு தங்களுடைய எம்எல்ஏக்களை எம்பிக்களை தன்னுடைய அமைச்சர்களை காப்பாற்றும் விதத்துல வந்து திருத்தங்களை மேற்கொண்டிருக்கு. நான் வந்து கண்டிப்பா வந்து இந்த திருத்தங்கள் அதாவது தனிப்பட்ட நபருடைய தகவல்களை கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் எடுத்துருவேன். ஏன்னா தனிப்பட்ட நபரானாலும் அது அரசுக்கு தீங்கு விளைவிக்கின்ற இல்ல மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடுடைய தனிநபராக இருந்தா அது வந்து மக்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும், அவங்க தகவல் கேட்ட நீங்க சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த திருத்தத்துக்கு எதிராகவும் நான் பாடுபடுவேன். அதே மாதிரி தகவல் அறியும் சட்டத்தின் கீழே நியமிக்கப்படுகின்ற அந்த ஆணையர்கள் இது எல்லாமே வெளிப்படைத்தன்மையோட இருக்கும். அந்தந்த அரசுக்கு சாதகமான ஒருவரை நியமிக்கக்கூடிய போக்குகள் எல்லாம் என்னுடைய ஆட்சி காலத்துல களைவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விவரங்களையும் இதோட சேர்த்து அதாவது இதெல்லாமே அரசியல் அமைப்புக்குள்ள வரதுனால இதுலயும் நான் மாற்றத்தை கொண்டு வருவேன். அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டம் 74 படி நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு ஒரு தன்னாட்சி முறை அதாவது தன்னதிகார உரிமையை நான் கொடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த அதிகாரங்கள் கொடுக்கப்படும் போது தான் அவங்க வந்து கண்காணிக்கும் திறனை பெற்றிருப்பாங்க. அவர்கள் வந்து கண்காணிக்கும் திறனை மேம்படுத்தும் போது சட்டம் ஒழுங்கு சீர்படும். இந்த அரசியல் மாற்றங்கள் நிகழும் போது அரசு நிர்வாகம் வந்து சீர்படும் அப்படிங்கிற ரீதியில இவர்களுக்கு வந்து தன்னாட்சி அதிகாரத்தை கொடுக்கறதுக்கும் நான் பாடுபடுவேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அதே மாதிரி மேகாலயா போன்ற நாடுகள் இருக்க மாதிரி அரசை கண்காணிக்கும் குழுக்கள் அரசுடைய செயல்பாடுகளை தணிக்கை செய்ய குழுக்கள்லாம் அவங்க அந்த மாதிரி நிர்வாகங்கள்லாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் சமூக தணிக்கை குழு அப்படிங்கிற ஒரு பேர்ல அரசின் நிர்வாகங்களை கண்காணிக்கும் ஒரு குழுவையும் நான் வந்து உருவாக்குவேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அமைதி வழியில் போராடக்கூடிய மக்களை வந்து ஒடுக்கிற வந்து செயல்பாட்டை நான் தடுத்து நிறுத்துவேன், அந்த திருத்தத்தையும் கொண்டு வருவேன். ஏன்னா இந்த காவல்துறை இல்ல இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க, ஆட்சி செய்பவர்கள் சட்ட பிரிவுகளை கொண்டுதான் இவர்கள் எங்கள் பணிகளுக்கு இடையூறா இருந்தாங்க, அரசு கேட்டா நிலத்தை கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற சில சட்ட பிரிவுகளை கொண்டுதான் போராடும் மக்களை ஒடுக்குறாங்க. அவங்க மேல குண்டாஸ் வரையில போட்டு வந்து அகமயில்றாங்க. இந்த நிலையை வந்து நான் நீடிக்க விட மாட்டேன். கண்டிப்பா இந்த சட்டங்களை கொண்டு மக்களின் உரிமையை போராடும் உரிமையை பறிக்கின்ற இந்த போக்குக்கு நான் முடிவுரை கட்டுவேன் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒன்றியத்துல வந்து கூட்டாட்சியா இருந்தாலும் மாநிலம் அப்படின்னு வரும்போது அது சுயாட்சியில தான் நான் இயங்குவேன் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. இப்போ ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா 97 துறைகளில் தன்னுடைய சட்டங்களை ஏற்றுறதுக்கும் அந்த துறை சம்பந்தமான சட்டங்களை மாற்றுறதுக்கும் திருத்துறதுக்கும் வலிமை பெற்றிருக்கு. மாநில அரசுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66 துறைகளில் அவங்களோட சுயாட்சி முறை அதாவது சுயமா அவங்க வந்து சட்டங்களை ஏற்றவும் சட்ட திருத்தங்களை கொண்டு வர்றதுக்கும் வலிமை பெற்றிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு ஒருவரை விட்டு ஒருவர் தனியாக இந்த சட்டங்களை ஏற்ற முடியாது அப்படிங்கிற துறை வந்து ஒரு 47 இருக்கு. அப்போ ஒன்றிய அரசுக்கு கொஞ்சம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 144 துறைகளில் கை வைக்கிற வலிமை இருக்கு. அதை வச்சுதான் இவங்க வந்து ஒவ்வொரு மாநில அரசுகளின் குடிமையை பிடிச்சு ஆட்டாடுன்னு ஆடிட்டு இருப்பாங்க. அதனால அந்த அடிப்படை அரசியல் அமைப்பையே நம்ம மாற்றணும். எல்லா மாநிலங்களும் ஒன்று கூடி இதை பத்தி பேசி இணக்கமாக போய் இந்த மாநிலத்தில் சுயாட்சி முறையை கொண்டு வரணும். முக்கியமான வெளியுறவுத்துறை அதே மாதிரி பாதுகாப்பு துறைகள் அப்படிங்கிற முக்கியமான ஒரு சில துறைகளை மட்டும் ஒன்றிய அரசு தானே சுயமாக நிர்வகிக்கக்கூடிய முறையை உருவாக்கிட்டு மீதி அத்தனையும் கல்வியிலிருந்து மருத்துவத்திலிருந்து எல்லாத்தையுமே மாநிலங்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர மாதிரி இதை கொண்டு வரணும். இதுக்காகவும் நான் இறுதி வரைக்கும் போராடுவேன் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் இதில் சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீதி மேலாண்மை நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சுன்னா நீதிமன்றம் என்ன சொல்லணும்னா அது வந்து மக்களுக்கு விரோதமாக இருந்து நீதிமன்றம் போனால் அரசோட செயல்பாடுகளில் அவங்களோட கொள்கைகளை நாங்கள் தலையிட முடியாதுங்கிறோம். சில நேரம் அரசு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வரோம், இவங்க வேற ஒன்றிய அரசோட பேச்சை கேட்டுக்கிட்டோ இல்லைன்னா வேற மாதிரி ஒரு யோசனையில போய் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு வந்து தடை போட்டு விட்டுருவாங்க. இல்லைன்னா அந்த சட்டம் ஏற்ற முடியாம போறக்கூடிய வேலையெல்லாம், அதாவது நீதிமன்றத்தின் தலையீடு விரும்பியோ விரும்பாமலும் சில நேரங்கள்ல மாநில அரசின் சுயாட்சியை வந்து கேள்விக்குறியாக்குற மாதிரி இருக்கும். அப்போ அதுல எல்லாம் இவங்க தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மக்களுக்கு கொண்டு வரும் நல திட்டங்கள் சம்பந்தப்பட்ட சட்டத்தை கொண்டு வரும்போது அது நீதிமன்றத்தின் தலையீடு இருக்க விடாது. உதாரணமா என்ன சொல்றாங்கன்னா, அதுக்காக நீதிமன்றம் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. உதாரணமாக எழுவர் விடுதலை, கெயில் அந்த நிறுவனங்கள் இது பண்றது, மீத்தேன் ஈத்தேன் நிறுவனங்களை அதுக்காக நிலங்களை கையகப்படுத்துறது, தோன்றது, விவசாய நிலங்களை தோன்றது, இப்ப சொல்ல போனா இந்த நீட்டை கூட சொல்லலாம். இப்படி இன்னும் பாத்தீங்கன்னா இது அணுமின் நிலையம், கூடங்குளம் அணுமின் நிலையம், இப்ப இதெல்லாமே மக்களுக்கு எதிரானது, மக்கள் நலனுக்கு எதிரான. அணுமின் நிலையம் வெடிச்சிச்சுன்னா மொத்த தமிழ்நாடும் சுடுகாடாயிரும், எரிஞ்சு பஸ்பமாயிரும். அதே மாதிரி ஈத்தேன் மீத்தேனுக்காக நிலத்தை போட்டு குடைஞ்சி நிலம் வந்து நாசமா போய் நாளைக்கு நம்ம விவசாயமே பண்ண முடியாத அளவுக்கு நிலம் பாழா போயிடும், மலட்டுத்தன்மை உள்ளதா மாறிடும். அடுத்தது கெயில், அதே மாதிரி தான் கெயிலும் ஒரு நாசகார திட்டம் தான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மக்கள் நலனுக்கு எதிரானது. இதை வந்து நாம நீக்கிடலாம், போக்கிடலாம், இந்த முதல்வர் கொண்டு வந்தது அந்த முதல்வர் வந்து தடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா நீதிமன்ற ஆணை வந்து குறுக்க வந்து நிற்கும். இது வந்து சட்டத்தின்படி இத்தனை ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கு, இது அப்படி இப்படி அதனால இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு வந்து நிற்கும். அதனாலதான் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நீதிமன்றத்தின் தலையீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் வலியுறுத்துறாரு. அதே மாதிரி நீதிமன்றங்கள்ல வந்து பிற மாநிலத்திலிருந்து நீதிபதிகளை போடும்போது அந்த மண் சார்ந்த பழக்க வழக்கங்களோ, அந்த மண் சார்ந்த வலிகளோ, வேதனைகளோ, அந்த மண்ணை பற்றிய அந்த மண்ணின் கலாச்சாரம், அந்த மண்ணின் மனிதர்களின் உணர்வுகளை புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமையில பிற மாநிலத்தவர் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த வழக்காடு மன்றங்கள் அவங்க இருக்கும்போது சில நேரங்கள்ல வந்து அநீதியா தீர்ப்பளிக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி அதுல ஒரு சின்ன முரண்கள் வருது அப்படிங்கிற மாதிரி அதை சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்தந்த மண்ணின் மைந்தர்களை போட்டாலும் பெரிய சிக்கல் வரும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. என்னன்னா அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ற சிக்கலும் பெருஞ்சிக்கலா இருக்குது. இப்ப பல்பீர் சிங்னு ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட IPS அதிகாரியா இருந்தாரு. அவர் பாட்டுக்கு குற்றவாளிகளை தான், குற்றம் செஞ்சவங்களை தான், ஆனாலும் சட்டத்தை அவர் கையில எடுத்து பல்லக்கெல்லாம் உடச்சு வச்சுட்டாரு. அப்போ இந்த மாதிரி இதே ஒருவேளை நம்ம மண்ணின் மைந்தனா இருந்தா, நேர்மையாளனா இருந்தா தண்டனை வாங்கி கொடுப்பானே தவிர கை வைக்க மாட்டானே அப்படிங்கிற ரீதியில அண்ணன் சீமான் அவர்கள் கொண்டு வராங்க. ஆனா நம்ம மண்ணின் மைந்தர்களை வைக்கும்போது என்ன ஆயிரும், அந்தந்த மாநிலங்கள் உள்ளவர்களை வைக்கும் போதும் ஒரு சிக்கல் வந்துடும். இவர்கள் நம்ம மனுஷங்களாச்சே, நம்ம மாநிலமாச்சே, நம்ம மண் மைந்தார்களாச்சே, நம்ம உறவுகளாச்சேன்னு குற்றவாளிகளை தப்பிக்க விடக்கூடிய இதுவும் நடைபெறாங்க. ஏன்னா பணத்தை வாங்கிக்கிட்டே இன்னைக்கு நிதிபதிகளா தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் இந்த மாதிரி சிக்கல்களும் வந்துடுச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி போகும். இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்களுடைய எண்ணம் வந்து வண்ணம் பெறணும் தான் நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுலேயுமே சிக்கல் இருக்கும்போது சரி மண்ணின் மைந்தர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துட்டு போவோமே அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையுமா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கே முன்னுரிமை அப்படின்னு. ஏன்னா இட ஒதுக்கீடு, அதாவது அண்ணன் அதை இட ஒதுக்கீடுன்னு சொல்றதை விரும்ப மாட்டாங்க, இட பகிர்வு அப்படிங்கிறதுல தான் அவங்க உறுதியாக நிற்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து என்னென்ன குடிகளில் என்னென்ன விதாச்சாரங்கள்ல மக்கள் இருக்காங்க, அதுல அவங்களுடைய தற்போதைய பொருளாதார வளர்ச்சி என்னென்ன நிலைமையில இருக்குங்கிறத கணக்கிட்டு அதுக்கு பிறகு அவர்களுக்கு ஏற்ற இடப்பங்கீடு நம்ம கொடுத்தாதான் அது முறையா இருக்கும். அதுக்கு ஒரு எளிய வழி சொல்லுவாரு, 5 பேர் இருக்க வீட்டுக்கு வந்து நீங்க வந்து 50 பேர் சாப்பாட்டை கொடுத்து அந்த மிச்ச மீதி குப்பையில போட வைக்காதீங்க. அதே நேரத்தில் 50 பேர் இருக்க வீட்டுல 5 பேருக்கு சாப்பாடு கொடுத்து 45 பேரா பட்டினி போடாதீங்க அப்படின்னு எளிய வகையில் அதை புரியும்படி சொல்லுவாரு. அதே தான் இங்கேயும் கொண்டு வராரு. அந்த மாதிரி நீங்க கணக்கெடுத்து யாருக்கு உதவி தேவையோ அவங்களுக்கு நம்ம வந்து அரசாங்கம் இடப்பங்கீடு கொடுத்து உதவி செய்யட்டும். அதுலயும் தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை. அதுக்கு பிறகுதான் பிற மாநிலத்தவருக்கு இடப்பங்கீடு கொடுக்க முடியும். எப்படி தமிழ் மக்கள் பிற மாநிலங்களில் வசிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பிற மாநிலங்கள் எத்தனை சதவீதம் இடப்பங்கீடு கொடுத்துருக்கோ அதே மாதிரி அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் இங்கேயும் பிற மாநிலத்தவர், பிற மொழி பேசுபவர், பிற இனத்தவர் வாழ்றாங்க இல்லையா, அவங்களுக்கும் அதன் அடிப்படையில் நாம வந்து அவர்களுக்குரிய இடப்பங்கீடை வழங்குவோம் அப்படின்னு ரொம்ப நேர்மையா ரொம்ப அழகா இதை சொல்லியிருக்காரு. இது புரியாம சில ஐயோநாதர்கள் எல்லாம் எகத்தாளம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொண்டு வரும்போது 2016 இந்த வரைவில் இதெல்லாம் குறிப்பிட்டப்ப கூட இருந்தவங்க தான் இன்னைக்கு வந்து ஐயோ அப்போ வந்து பிற மாநிலத்தவருக்கு இடப்பங்கீடே கிடையாதுன்னு சொல்ல வராரு அப்படின்ட்டு, அதாவது மூளையை காலில் வச்சுட்டு நடக்கிற கும்பல்ல சேர்ந்துட்டதுனால அவங்க ஐயோ அப்பான்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. உரிய பங்கீடு யார் எப்படின்னு கணக்கு தெரிஞ்சு அந்தந்த வகையில உரிய பங்கீடு வழங்கப்படும் தான் சொல்றதே தவிர யாருடைய பங்கீடையும் பறிக்க அவர் வரல, யாருக்கும் பங்கு கொடுக்காம அவர் பாக்கெட்ல போட்டு ஒதுக்குற மாதிரியும் அவர் இங்க தேர்தல் வரைவில் எந்த இடத்துலையும் குறிப்பிடல அப்படிங்கிறதையும் நான் அழுத்தமா சொல்லிக்கிறேன். அது மாதிரி வரி விதிப்புறதுல ஒரு உரிய மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். இப்ப இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா சேவை வரி, சரக்கு வரி, அந்த வரி, இந்த வரி, அந்த கலால் வரி, அப்புறம் வந்து போக்குவரத்து நெடுஞ்சாலை வரி அப்படின்னு அது இதுன்னு போட்டு என்ன பண்ணுதுன்னா அதுல மொத்த வரியில வந்து பாதி வரியை வந்து அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. அதாவது 50% வரி வந்து மாநிலத்துக்கும் 50க்கு மேல கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒன்றிய அரசு எடுத்துட்டு போயிருது. அப்படியெல்லாம் நான் வந்து
என்னால் விட முடியாது. நான் ஆட்சிக்கு வரும்போது கண்டிப்பாக 75% வந்து மாநிலங்களுக்கு உரிமையானது. அந்த வரி வந்து மக்கள் சேவைக்காக மக்களுக்கே திருப்பி செலுத்துவதற்கு, அதாவது அத்தனை அரசு வேலைகள் அவர் வச்சிருக்காரு. அப்புறம் அவ்வளோ செலவு அரசு நிர்வாகத்துக்கு இருக்கும்போது மொத்தமாக ஒன்றிய அரசுகிட்ட கொடுத்துக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு கையேந்திட்டு நிற்க முடியாது. என்னுடைய மாநிலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கே இந்த வரி பத்தாது. அப்படி இருக்கும்போது என்னுடைய மாநிலத்துக்கு 75%, 25% உங்களுக்கு, ஏன்னா நீங்களும் ஒரு முக்கியமான 97 துறைகளை உங்க கையில் வச்சிருக்கீங்க இல்லையா, அதை நீங்க நிர்வகிக்க வேண்டியது வர்றதுனால எங்கள் கடமை அது. நாங்கள் ஒரு 25% வரியை உங்களுக்கு தந்துருவோம். இதை செயல்படுத்துறதுக்கும் நான் பாடுபடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததான் மிக முக்கியமா என்ன சொல்றாருன்னா, வாக்களிக்கும் முறையிலேயும் நான் சில மாற்றங்கள் கொண்டு வருவேன். வாக்காளர்கள் அத்தனை பேரும் வாக்கு செலுத்தி ஆயிருக்க வேண்டும். அதாவது வாக்கு செலுத்தும் உரிமை பெற்ற அத்தனை மக்களும் வரிசையில் நின்று தங்களுடைய கடமையை செஞ்சிருக்கணும். அப்படி செய்ய தவறும் பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு கொடுக்கும் அத்தனை சலுகைகளும் வந்து ரத்து செய்யப்படும். அவர்களுடைய என்ன சொல்றது, ரேஷன் கார்டு, குடும்ப அட்டை இருக்கு இல்லையா, அது வந்து ரத்து செய்யப்படும். அவர்களுடைய வாக்காளர் அட்டை ரத்து செய்யப்படும். அவர்களுடைய இது ஆதார் கார்டு, அந்த அட்டைகள் மதிப்பிழக்க செய்யப்படும். அதனால தயவு செய்து வந்து வரிசையில் நின்று உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்க வந்து ஓட்டு செலுத்தணும். இதை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க, நாங்கள் போட்டோமா இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரிய போகுது அப்படின்னு கேட்டால் அவர் அதுக்கும் நுணுக்கமாக அழகான ஒரு வழிமுறையை சொல்கிறாரு. என்ன செய்வார்னா, நன்கொடை ரசீது மாதிரி நான் வாக்காளர் அட்டையை வந்து அடிச்சிருவேன். அதாவது ஒரு பக்கத்தில் 2 பக்கத்துலையுமே புகைப்படம், வாக்காளர்களின் புகைப்படம், அவருடைய விவரங்கள் எல்லாமே இருக்கும். ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். வாக்கு செலுத்திட்டு 2லையும் அந்த வாக்காளர் வந்து கையொப்பமிடணும், இல்லைன்னா கை நாட்டு வைக்கணும். அப்புறம் ஒரு பக்கத்தை கிழிச்சு வாக்காளர் கையில் கொடுப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து அரசுகிட்ட இருக்கும். இதை வச்சு சரி பார்ப்பாங்க யார் யார் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறத சரி பார்த்து அந்த வாக்காளர் கிழிச்சு கொடுத்த வாக்காளர் அட்டை தான் வந்து ரொம்ப மதிப்புமிக்க ஒரு அட்டையா பார்க்கப்படும். அதே நேரத்தில் வாக்கு செலுத்தாதவங்க கண்டுபிடிக்கப்பட்டு இந்த சலுகைகள் பறிக்கப்படும். ஆனா அதே நேரத்தில் உண்மையிலே ஒருவர் வாக்கு செலுத்துறதுக்கு வர முடியாத நிலைமை, ஒரு ஆரோக்கியமற்ற சூழ்நிலையில மருத்துவமனையில இருக்காங்க, எழும்பி வர முடியாது, விழுந்துட்டாங்க, நகர முடியாது, இல்ல தாய் தந்தை மருத்துவமனையில அட்மிட்னால நான் கூட இருக்க வேண்டியது இருக்கு, அப்படி இப்படின்ட்டு உறுதியான காரணங்கள், எங்கேயோ மாட்டிக்கிட்டேன் வர முடியல, எப்படிப்பட்ட நிரூபிக்கக்கூடிய வகையில காரணங்களை வந்து வட்டாட்சியர் இல்லைன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட அந்த ஆவணங்களை ஒப்படைச்சு அவர் வந்து அதை சரிபார்த்து சரின்னு சொன்னா வேணா அவர் வந்து தப்பிக்கலாம், மற்றபடி தப்பிக்க வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வெளிநாட்டு வாழ் தமிழர்களும் வாக்களிக்கும் முறையில வந்து அஞ்சல் வழி வாக்களிக்கும் முறையை கொண்டு வரணும். ஏன்னா வாக்குகத்துல வந்து பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள் மற்ற இதர ஊழியர்களுக்கெல்லாம் எப்படி அஞ்சல் வழியில ஓட்டு போடக்கூடிய வசதிகளை ஏற்பாடு செஞ்சிருக்கீங்களோ, அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து காசு செலவழிச்சுட்டு வந்து ஓட்டு போட்டு போயிட முடியாது. அதனால ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அவங்க இழக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து வெளிநாட்டிலேயே இருந்துட்டு அஞ்சல் வழியாக விரும்பிய தலைவர்களுக்கு ஓட்டளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கவும் நான் வந்து முயற்சி செய்வேன் அப்படிங்கிறதையும் அவரு சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் உச்சநீதிமன்ற கிளைகளை நான் கொண்டு வரதுக்கும் முயற்சி செய்வேன், ஒன்றிய அரசை வலியுறுத்துவேன்னு சொல்றாரு. ஏன்னா உச்சநீதிமன்றங்கிறது ஒன்று தான் டெல்லியில் இருக்குது. அப்போ மேல்முறையீடுன்னு வரும்போது எல்லாரும் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று வந்து அவருடைய பார்வை, அண்ணன் சீமானோடைய பார்வை என்னன்னா, உச்சநீதிமன்றங்கிறது சாதாரண மாநிலங்களுக்கு உட்பட்ட வழக்குகளுக்கு தேவையே இல்லை, அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த வழக்குகளை அங்கேயே முடிச்சிடலாம், அதாவது உயர்நீதிமன்றத்திலேயே முடிச்சிடலாம், மேல்முறையீடு ஒன்று உச்சநீதிமன்றத்துக்கு வர வேண்டியதில்லை. அப்போ உச்சநீதிமன்றம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரு மாநிலங்களுக்கு உட்பட்ட, அதாவது மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் முரண்படுகிற விஷயங்கள், பெரிய பெரிய துறை ரீதியான விஷயங்கள், அதாவது அரசுக்கும் அரசுகளுக்கும் இடையே ஏற்படுகின்ற பிணக்குகள், முரண்பாடுகள், அந்த மாதிரி விஷயங்களுக்கு வேணா உச்சநீதிமன்றத்தை விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கறதுக்காக இல்லை ஒரு தீர்வு கொடுக்கறதுக்காக பயன்படுத்திக்கலாமே ஒழிய, அந்தந்த மாநிலங்களில் நடக்கும் குற்றங்கள், அந்த வழக்குகள், மக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்கு வந்து அந்த மாநிலங்களுக்குள்ளேயே முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இதில் வைக்கிறாரு. அதுக்கும் நான் வந்து பாடுபடுவேன்னு சொல்றாரு. அதே நேரத்தில் வந்து உச்சநீதிமன்றத்தின் கிளைகள் எப்படி வந்து இப்போ சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரையில வந்து தேவையின் பொறுத்து நிறுவப்பட்டிருக்கோ, அதே மாதிரி இந்த மக்கள் தொகையின் பொருட்டும், இந்த கால நேர விரயத்தை குறைக்கணும் அப்படிங்கிறத பொறுத்தும், பிரயாண அவஸ்தைகளை குறைக்கணும் அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த தேவையை நாம வந்து கொண்டு வந்துதான் ஆகணும் அப்படின்ட்டு நான் உச்சநீதிமன்றத்தை மாநிலங்களுக்கு கொண்டு வரதுக்கும் நான் வந்து முயற்சி செய்வேன் அப்படிங்கிறத இதை சொல்றாரு. அதே மாதிரி இளம் வழக்கறிஞர்களை வந்து நான் ஒரு சமூக சேவை செய்யும் நோக்கத்தோட என்ன செய்வேன்னா, ஒவ்வொரு ஊர்கள்லையும் வந்து காவலர்கள், கிரிமினல்கள் வழக்குகள் குறித்தது, காவலர்களுடைய சட்ட சிக்கல்கள், இப்படி நிறைய இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சிக்கல்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு உதவி மையங்களை ஏற்படுத்தி இந்த உதவி மையங்கள்ல வேலை செய்யறதுக்கு வந்து இளம் வழக்கறிஞர்களை, அப்போதான் படிச்சு முடிச்சுக்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த வழக்கறிஞர்களை வந்து குறிப்பிட்ட வருடங்கள் வரைக்கும் இதுல சமூக சேவையா இதை செய்யுங்க. சமூக சேவைன்னா அதாவது பெரிய சம்பளம் எதிர்பார்க்காம ஒரு சின்ன தொகையில வந்து மக்களுக்காக சேவை செய்யுங்க அப்படிங்கிற முறையில இதை நான் நியமிப்பேன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காரு. மொத்தமா எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டி ஓரமா வச்சுட்டு புதுசா ஒரு அரசியலமைப்பு மாற்றத்தை நான் கொண்டு வருவேன், அதற்காக உழைப்பேன், பாடுபடுவேன். ஏன்னா இது ஒத்தையா செய்யக்கூடிய விஷயம் இல்லை, அதனால இதுக்கு என்ன மாதிரி முன்னெடுப்புகள் முன்னெடுக்கணுமோ அத்தனையும் நான் செய்வேன் அப்படிங்கிறத இந்த அடிப்படை அரசியல் மாற்றம் அப்படிங்கிற அந்த தலைப்புல அவர் வந்து சொல்றாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இதோட சேர்த்து இன்னொரு சின்ன ஒரு தலைப்பை நம்ம பார்த்துடலாம். தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி.
சர்வாதிகாரி சர்வாதிகாரம் சொல்லிட்டாரு ஹிட்லரு, இவரு முசோலினி சர்வாதிகாரம் சொல்லிட்டாருன்னு தைய தக்கான்னு குதிக்கிறாங்க. ஐயா இறையன்பு ஐஏஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியா தான் இருப்பான் அப்படின்னு தன்னுடைய புத்தகங்கள்ல சொல்லியிருக்காரு. உண்மையும் அதுதான். ஒரு நேர்மையாளனாலதான் சர்வாதிகாரியா இருக்க முடியும். ஏன்னா சர்வாதிகாரம் வேறு, கொடுங்கோன்மை வேறுன்னு அண்ணன் அதை தெளிவா வித்தியாசப்படுத்தி சொல்றாரு. நீங்க சொல்ற ஹிட்லர் ஆட்சி, நீங்க சொல்ற முசோலினி, நீங்க சொல்ற வக்கரமான ஆட்சிகள் எல்லாம் கொடுங்கோன்மையான ஆட்சி. அதை அண்ணன் செய்வேன்னு சொல்லல. சர்வாதிகாரங்கிறது அன்பான முறையில உங்களை ஒழுங்குபடுத்தும் அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் அவர் சொல்றாரு. பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைய எடுக்கிறீங்க, அந்த குழந்தைக்கு வந்து உடம்புல வந்து ஒரு பெரிய காயம் பட்டுட்டு, இல்ல ஒரு அறுவை சிகிச்சை செய்யற அளவுக்கு உடம்புல ஒரு வந்து கட்டியோ ஏதோ ஒண்ணு அந்த பிள்ளைக்கு வந்துட்டு, இப்ப மருத்துவர் சொல்றாங்க, ஆமா இது அறுவை சிகிச்சை செஞ்சுதான் இதை அகற்றணும், அப்படின்னா குழந்தை பிழைக்கும் அப்படின்னா, ஐயோ பிள்ளைக்கு வலிக்குமே அப்படின்னு பெற்றோர் கதறினாலோ, இல்ல குழந்தை எனக்கு வலிக்கும் வேண்டாம்னு சொன்னாலும் உயிர் வாழ முடியாது. அப்போ அந்த பிள்ளை வலியை பொறுத்துக்கிட்டு, பெற்றோரும் தங்களுடைய வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு அறுவை சிகிச்சைக்கு ஒப்பு கொடுத்தாதான் குழந்தை உயிரோடு நலமோடு வாழ முடியும். இதுதான் அன்பான சர்வாதிகார ஆட்சின்னு ரொம்ப எளிய முறையில சொல்றாரு. அதே மாதிரிதான் ஆசிரியர் வந்து பாடத்தை படின்னு சொல்லுவாங்க, வீட்டு பாடங்கள் சில நேரம் மனசுல நிக்கணும்னு கொடுப்பாங்க. இதெல்லாம் அவங்க திருப்பி செய்ய சொல்லும் போது நமக்கு வந்து அது ஒரு ஆசிரியர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர்ப்பா அப்படிம்பாங்க இல்லையா, அந்த டீச்சரை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்னு. ஆனா அந்த ஒரு கண்டிப்புக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, இந்த மாணவன் நன்றாக புரிந்து கொள்ளணும், இந்த மாணவன் நன்றாக எழுத படிக்க தெரியணுங்கிற ஒரு அக்கறை தான் இருக்கு. அப்போ அவங்க ஒரு கண்டிப்பான டீச்சர்ங்கிற பேர் வாங்கினாலும் பரவாயில்லன்னு மாணவனை ஒழுங்குபடுத்துறதுக்காகவும் அவனுடைய வளர்ச்சிக்காகவும் தான் அவங்க பாடுபடுறாங்கிறது புரியுதா இல்லையா? அதுதான் அவர் சொல்ல வராரு. ஏன்னா அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் சொல்றாரு. சிங்கப்பூர் மாநிலம், அந்த சிங்கப்பூர் மாநிலம் வெள்ளையர்கள் ஆட்சி காலத்துக்கு பிறகு யாருமே தீண்டத்தகாத நகரமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட யாருமே தொடாத, யாருமே விரும்பாத, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட சிங்கப்பூரை லீ குவான் யூ அப்படிங்கிற ஒரு மனிதர் அதை பொறுப்பேற்று அதை வந்து சர்வாதிகாரித்தனமா அதை வந்து ஆட்சி செஞ்சதுனால தான் இன்னைக்கு சிங்கப்பூரை பாத்தீங்களா, மலேசியாவை பாத்தீங்களான்னு சொல்லும்போது சிங்கப்பூர் முதலாவது வந்து நிக்குதுன்னா அதுக்கு முழுக்க காரணம். ஏன்னா எல்லாத்துலயும் ஒரு ஒழுங்கு இருக்கும். சாலை விதிமுறைகளை கடைபிடிக்கிறதுல கார் வாகன ஓட்டிகள் கூட வர்றவங்க கிட்ட தர்க்கம்லாம் பண்ண மாட்டாங்க, ரொம்பலாம் வாதாட மாட்டாங்க. ஏன்னா அந்த அவங்களுடைய லைசன்ஸ்ல ஒரு கருப்பு புள்ளி 10-20ன்னு முடிஞ்சிடுச்சுன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த வேலையே போக முடியாது, டிரைவிங் லைசன்ஸ் முழுக்க ரத்தாயிரும். இப்படி பல சட்ட திட்டங்களை கொண்டு வந்துதான் அவர் சிங்கப்பூரை அதை மாத்தினாரு. அதை அண்ணன் எடுத்துக்காட்டா சொல்றாங்க. அதே மாதிரி காமராஜர் அவர்களுடைய ஒரு செயலையும் அவர் அதில் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, அவர் அணை கட்டணும்னு அவர் நினைக்கிறாரு. அணை கட்டும் போது ஒரு 300 குடும்பங்களை வந்து அதுல இருந்து வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஆகுது. அப்ப அந்த 300 குடும்பங்கள் அதை எதிர்க்குது. அதை அவர் பொருட்படுத்தாம அணையை கட்டிடுறாரு. அந்த அணையை திறக்க வரும்போது 300 குடும்பங்கள் வந்து 300 பேர் என்ன செய்யறாங்கன்னா, காமராஜர் ஒளிகன்ட்டு கோஷம் போடுறாங்க. ஆனா அதை பார்த்து எல்லாரும், ஐயா நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சீங்க, ஆனா ஒரு தரப்பு மக்கள் வந்து திருப்தியா இல்லையே, அதிருப்தியா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ 300 பேர் ஒளிகன்னு சொல்றது தானே கேட்கிற, இங்க 10,000 பேர் வாழ்க, எங்கள் விவசாயத்துக்கு உதவுன ஐயா வாழ்க, எங்கள் விவசாயத்துக்கும் எங்களுடைய குடிதண்ணீருக்கும் அணையை கட்டி தந்த எங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிய தலைவர் வாழ்கன்னு சொல்றாங்களே, எது பெருசு அப்படின்னு கேட்டு அவங்கள தலைவனியை வச்சாரு அப்படிங்கிற அந்த சம்பவத்தை அதுல விவரிக்கிறாரு. பனைமரம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும் போது அதை வந்து மட்டையை வந்து செதுக்கி விடணும் அப்படிம்பாங்க. ஏன்னா மட்டையை செதுக்கி விடலைன்னா வெறுமனே மட்டை மட்டும் நெருக்கமா வளர்ந்துச்சுன்னா நொங்கு, அதாவது குலை தள்ளாது. அப்படியே குலை தள்ளாலும் நம்மளால அதை பறிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அது நெருக்கமா போய் பனைமரத்தோட விளைச்சலை நம்ம பார்க்க முடியாமலே போயிடும். அப்போ இடையில வந்து அதை நெருக்கிட்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல இடையிடையே சில மட்டைகளை வெட்டி விட்டாதான் அந்த பனை வந்து செழித்தவங்கும், அது வந்து கொலை தள்ளும். அப்போ ஐயோ பனைக்கு வலிக்குமே, அது உயிருள்ள பொருள் தான், பனைக்கு வலிக்குமே அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம கனியை வந்து சுவைக்க முடியாது. அதனால எல்லாமே ஒரு செதுக்கும், ஒருத்தரை செதுக்கணும், ஒருத்தரை செழுமையாக்கணும்னா சில தியாகங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். நான் அதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. வெளிநாட்டுல வந்து அவ்வளவு விதிமுறைகள், அவ்வளவு கட்டுப்பாடு, அவ்வளவு கெடுபிடிகள், இதெல்லாம் நம்முடைய மக்கள் அங்க போய் வந்து பின்பற்றுவாங்க பயந்து போய். ஏன்னா அத்தனை டாலர் புறவு வந்து அங்க வந்து பணம் அபராதமா கட்ட வேண்டியது வரும். சாலையில துப்பாதீங்கன்னா துப்ப மாட்டாங்க, குப்பை இதுல போடுங்கன்னா சரியா குப்பை தொட்டியில போடுவாங்க, எல்லாமே சரியா மிதிவண்டியில தான் போகணும், இத்தனை கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணும், அதெல்லாம் போவாங்க. ஏன்னா அங்க தப்புக்கு உடனடி தண்டனை, உடனே அபராதம். சொன்ன யார் எது நீ பெரிய ஆளு நான் சின்ன ஆளெல்லாம் பாக்குறது கிடையாது. சரியா வந்து அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஆணையோட அந்த அபராதங்கள் வசூலிக்கப்பட்டுரும். அதனால பயந்துடுச்சு போய் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து அந்த அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு ஒழுங்கா நடப்பாங்க. அதே நம்முடைய நாட்டுல இந்த சர்வாதிகாரம், இந்த அன்பான அடக்குமுறை இல்லாததுனால எங்க வேணாலும் எச்சு துப்புவாங்க, குறுக்க மறுக்க. அப்படி காரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம், சைக்கிள்ல குறுக்க மறுக்க வருவாங்க. ஆட்டோக்காரன் ஃபிளைட் ஓட்டுற மாதிரி பஸ் கடையோட புந்து போவாப்ல, 2 வீலர் காரை வீலிங் செஞ்சுட்டு போவாப்ல, கண்ட இடத்துல குப்பையை போடுவாங்க, இன்னும் இஷ்டத்துக்கு ஹெல்மெட் போட மாட்டாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி அத்தனையும் ஏன் பண்றாங்க? ஏன் கொலை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை பண்றாங்க? ஏன் உரிய தண்டனை இல்லை? உரிய தண்டனைன்னு ஒண்ணு இருந்து இன்னொரு கோடிக்கணக்கான மக்களின் நலனை பேணணும்னா ஒரு குற்றம் செய்பவர்களை அந்த குற்றத்துக்கு ஏற்ப தண்டனைக்குள்ள ஆக்குனாதான் அந்த நம்முடைய நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும். அப்படிங்கும் போது குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கொடுத்துதான் ஆகணும். அப்ப அந்த குற்றம், இப்போ ஒரு பாலியல் வன்கொடுமைனா அந்த மரண தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த மரண தண்டனையால அந்த குற்றவாளியின் உயிர் போகுதுதான். ஆனா அந்த ஒரு சைக்கோவின் உயிர் போறதுனால 1000 பிள்ளைகளின் உயிர் காக்கப்படுது. அப்போ நாம கொஞ்சமும் ஈவு இறக்கம் இல்லாம தண்டனை கொடுத்தாதான்
நாம வந்து இவங்களை காப்பாற்ற முடியும். இதுதான் இந்த பெரும்பான்மையான மக்கள் மேற்கொண்ட அன்பு நிமித்தமாக தான் இந்த குற்றவாளிகளை கொல்லும் சர்வாதிகாரியா நம்ம மாற வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத தெளிவா இந்த தலைப்பின் கீழே சொல்லியிருக்காரு. அவர் இறுதியா சொல்றது அதிகாரம் மிக வலிமையானது, அந்த அதிகாரம் கூட எனக்கானதுல என்னுடைய மக்களுக்கானதுன்னு சொல்லியிருக்காரு.